வெரி வெரி ஹாப்பியான ஒரு ஈவெண்ட். நல்ல நாளில் கலாலயா ஆரம்பிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னாடியே கலாலயா இருக்குது. 80ஸ்லேயே வந்துடுச்சு. 80ஸ்லேயே அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் அது வேற ஒரு இடத்துல இருந்தது. அப்போ அவங்க ஆமாம், அவங்க வேற இடத்துல இருந்ததுனால தங்கிட்டு இருந்ததுனால அங்கே பக்கத்தில் நடிகர் சங்கம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆனதுனால ஈஸியாக ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹர். எனிதிங் ஃபார் ஹர். ஆல் குட் திங்ஸ் ஷுட் கம் டு கலா சேச்சி. எத்தனை பேர் நம்மளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நேம்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கலாலயால வந்து டான்ஸ் கத்துட்டு இருந்தாங்க. ரைட் ஃப்ரம் சங்கவில இருந்து ஜீவால இருந்து ஆல் நேம்ஸ், ஆல் சூப்பர் டூப்பர் நேம்ஸ், ஆல் மெகா நேம்ஸ் எல்லாருமே வந்து கலாலயாலே படித்தவங்க. அண்ட் ஸோ இப்போ அது மறுபடியும் இங்கே ரீஓப்பன் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் தி வெரி பெஸ்ட். கலாலயா டான்ஸ் ஸ்டுடியோக்காக ஒரு விஷஸோட ஆரம்பிச்சிடலாம். இது விஷஸ் மாதிரிலாம் இல்லை, இது எங்களோட வந்து டான்ஸ் ஸ்கூல் மாதிரி தான். இது நாங்கள் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். கலாலயா வந்துட்டு அங்கே தான் நான்லாம் உருவானது. இது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. ஆமாம், ஃபேமிலி. அதான் இது நான் விஷஸ் சொல்கிறத விட என் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நானே என்னால் விஷஸ் சொல்லுவேன். ஆனால் பட் இருந்தாலும் மை தெய்வம் ஆல்வேஸ் ஐ டெல் யூ. பிகாஸ் இவங்க இல்லைனா வந்துட்டு சாண்டின்னு ஒரு கேரக்டரே இல்லை. அது எப்போவும் எங்கே வேணால் சொல்லுவேன். அடிக்கடி நம்மளும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜாலி பண்ணுவோம். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கல, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களாம் வந்து அப்போ ப்ராக்டிஸ் பண்ணப்போ எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் நாங்கள் எல்லாருமே சேருவோம். ஒரு நாள் மட்டும்தான் இந்த திருவிழா நடக்கும். மாஸ்டர் வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும்? எனக்கு முதல்ல என்ன ஹாப்பினா என் வீடு பக்கத்துலேயே இருக்குது. டக்குன்னு வந்துடலாம், டக்குன்னு அனுப்பிச்சிடலாம்.